நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை போய் காலேஜில் சொன்னேன். 17-18 வயசு பசங்க ஒருத்தன் நின்று கத்தான், நிஜமாவா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறது. டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. அவரவர்களுக்கு ஏற்றது போல் தானே புரிந்து கொள்வார். நயாகராவை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க. 10 வருஷம் தொட்டு பார்த்துட்டேனே. தீவிரத்தன்மை பெரிய விஷயம். நான் சொல்றது, எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு, ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும்? லக்ஸுரி கார், நல்ல 80ல் தனியா நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போன எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கும் பிடிக்கும்ல. எங்க தெரியுமா மிஸ் பண்றோம்? பெரிய விஷயம் நான் சொல்றது, குட்டியா தான் தெரியும். யாருக்காரன் அதுல டீடைலிங் இல்லைன்னா கார் கொடுக்கும். இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்ல கண்டிப்பா தனியா மியூசிக் போட்டு ஓட்டிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும். ஆனா அது உங்க காரா இருக்காது. ஏன்னா நீங்க அதை கேட்கல. எதை கேட்டாலும் டீடைலிங்கா கேளுங்க. அப்படி விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள். நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்?